ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூட் மாஃபியா டேடியோட நெக்ஸ்ட் படம் தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விடோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள இப்போல்லாம் இது ஏன்ட்டே ஹவுஸை விட்டு அவ்வளோ வேகமாக ரன் பண்ணபடி ஓடுனான்ட்டு. இங்கே பாருங்கள், ஜேகே ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவ்வளோ வெறுமே ஹவுஸை விட்டு வெளியே போங்க. அப்புறம் லுக் ஃபிலிக்ஸ், இதுக்கப்புறம் என் பிரதர்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேனே தெரியாது. காலேஜில் போய் அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணுறது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு டைம் என் டேக்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி அவனை பனிஷ் பண்ண, அவனை ஏதாவது ஹேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தாண்டா உன்னோட லாஸ்ட் டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி திட்டுனா, இந்த மூமெண்ட்டு இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க லீக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா ஃபிலிக்ஸ் என்ன ஆசைப்பட்டாலும்னா லீ அழகாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குற பர்சன்டாச்சே, நோனே சொல்ல மாட்டார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ஃபிலிக்ஸே கில் பண்ணிடுவேனுங்கிற மாதிரி சுகா பேசுகிறத கேட்டு நம்ம லீ லைட்டாக வில்லட்ட நம்ம ஸ்மைல் பண்ணிவிட்டு டக்குன்னு சோப்பால்னு இருந்துக்கிட்டு, என்னோடய பிரதர் ரொம்ப ஆசைப்பட்டான், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை மேரேஜ் பண்ணிக்கணுன்டான், ஃபைட் பண்ணிக்கல. ஜாக் ஒரு கேங்ஸ்டருங்கிறது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது. அவன் என்னோட அங்கிளோட சன். அவன் ஏதோ பிஸ்னஸ் தான் பண்ணுறான்னு நினச்சோம். நீங்கள் ஏன் ஜாக்கை வச்சு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? என்னோடய ஃபேமிலியை பாருங்கள். டேயே என்னோடய பிரதருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறதில்ல உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. டேயே எங்கள் ஃபேமிலியில் ஒரு பர்சன்டா உங்களை மாதிரி நாங்கள்லாம் கூப்பிட்டு நல்லாவே பார்த்துப்போம். என் பிரதர் ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாரி பிரதருக்கு லீயே இந்த மாதிரி பேசுனா சுகா இன்னும் காண்டாகி, ஏன்டா டே நான் என்ன சொல்ல வரேனுங்கிறதே புரியலையாடா? என் டேக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கிறான். அவன் ஃபியான்சி மட்டும் இங்கே உள்ளே என்றானான்னு வச்சுக்கோங்க, நீ சரி உன் பிரதரு சரி ஹவுஸை விட்டு வெளியே போய்கிட மாட்டீங்கடா. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அங்கேருந்து எழுந்து போங்கடா. ஜேகேக்கு மட்டும் இது ஏதோ தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். மாம் டாட் ஹவுஸுக்குள்ளே வர சொல்லி என்ன ஆயிடுன்னு கேட்டுட்டு உள்ளே விட மாட்டிங்களா? ஹவுஸையே ப்ராப்ளம் பண்ணதுக்கு தான் இந்த பர்சன்ஸ் எல்லாம் உள்ளே அலோவ் பண்ணிங்களாங்கிற மாரி சுகா இன்னும் கோமா கட்டுனம். லீக் தான் நம்ம ஜேகேயோட எனிமிங்கிறது லீக்கு தெரியும். பட் லீயே தானே எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப சைலண்டாக செம்ம கோவட்லையும் டென்ஷன்லையும் நின்றுட்டு இருந்தா. ஃபிலிக்ஸ் காண்டாகி, என்னடா ஜேகேன்னு கூவிட்டு இருக்கேன். ஜேகே உன்னோட ஃபேமிலியில் ஒரு பர்சன்டே கிடையாது. ஜேகே பார்த்து நான் ஏன் பயப்படணும்? நான் மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறது உன்னோட பிரதரு தான். உன் பிரதரை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். உன் பிரதரை தவிர வேறு யாரையுமே என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுங்கிற மாரி ஃபிலிக்ஸ் கோமா கட்டுனா, ஏண்டா டே நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையாடா? என்ன பிரெயினை கலட்டி ஹவுஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டியா? நீ எப்படிடா மேரேஜ் பண்ணிப்ப? ஆல்ரெடி என் பிரதருக்கு ஒரு ஃபியான்சி இருக்காங்க. அந்த ஃபியான்சி ஜேகே. ஜேகே தான் டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிறான். ஆல்ரெடி அவங்க 2 பேருமே லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே எப்போவோ மேரேஜ் பண்ணுறேன்னு சொன்னான். டேடா எனக்கு டைம் கொடு, காலேஜ் ஸ்டடி முடியணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கு தான் ஜேகே அமைதியாக இருக்கிறான். அவனோட ஒய்ஃபை நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு இங்கே நின்னட்ட மட்டும் அவன் கேட்டான், நோட் பண்ணான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஹவுஸே பிறகு 2,000. முதல்ல இங்கேருந்து எப்படி வந்தீங்களோ அப்படியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேசினா எனக்கு ஜேகே பற்றியும் பயம் இல்லை, அவங்க யாரை பற்றியும் பயம் இல்லை. எனக்கு டே தான் வேணும். நான் என் பேரண்ட்ஸோடு பேசிகிட்ருக்கேன். டே எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க. நான் ஒன்றும் இந்த ஜேகே மாதிரி மோசமான பர்சன் கிடையாது, மாஃபியா மேன் கிடையாதுங்கிற மாதிரி ஜேகே வச்சு பயங்கரமாக இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் உள்ள ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி இங்கே ஃபிலிக்ஸும் சுகாவும் ஃபைட் பண்ணால் சுகாவை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை பாய்ஸஸ் இருந்தால். இப்போ நம்ம டேக்குக் சைடு தான். என்ன நம்ம பேபி நம்மளை ரொம்ப நேரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பட் ஐஸில் ஏதோ பதட்டம் தெரியுது, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணபடியே டே கொஞ்சம் கிட்ட வாயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், டேயுமே ஸ்டோன் பெஞ்சிலேருந்து எழுதி கரெக்டாக ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நான் பண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப குளிர்ந்த மாதிரி இருக்குது. என் ஹேண்ட்ஸை பிடிச்சி கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே தூக்கு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எடு இப்போவே நீ ஸ்விம்மிங் பூல் விட்டு வெளியே வந்தா இன்னும் அவங்க ஹவுஸ்லேருந்து வெளியே போகலையே மாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ண
என்ன நீ வந்த நேரத்துலேருந்தே சும்புன்னு எனக்கு ரொம்ப குளிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஹேண்ட்ஸை கொடுக்குறாரு. என்னை அப்படி லைட்டாக புஷ் பண்ணி பிடிச்சிக்கோ, நான் இந்த வாட்டரை விட்டு வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டேக்கி என்ன பண்ண ஏது பண்ணேன்னு தெரியாமல், சரி ஓகே மாமன்கிட்ட எதையாவது ஸ்டோரி பேசி இந்த கார்டன் சைட்லேயே நம்ம மாமாவை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே மாமா அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை நீட்டு வர அந்த மாதிரி நீட்டுனா நம்ம ஜேகே வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணபடி, என்ன இந்த வாட்டருக்குள்ளே ப்ளே பண்ண விட்டுட்டு சைட்டை அடிச்சிட்டு இருக்க சைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்போ பிடிச்சி புஷ் பண்ணி எழுந்துக்கிற மாதிரி எழுந்து டேயை வாட்டருக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்ருவாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டா டே செம ஷாக் ஆகி அப்படியே வாட்டருக்குள்ளே இருந்து வெளியே வந்தா, என்னாச்சு டே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா என்ன, ஏன் மாமா இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்து ஜேகே அடிப்பாரா இந்த மாதிரி அடித்தான். ஒரு வேகத்தில் ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி அடித்தா நம்ம ஜேகே நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப்பை 2 ஹேண்ட்ஸாலையும் கிரிப்பாக பிடிச்சபடி ஹோல்ட் பண்ணபடி டேயை ஹக் பண்ணுறாரு. இப்படி ஹக் பண்ணால் நம்ம டே செம ஷாக் ஆகி அடிச்சுக்கிட்டு இருந்தவர் நம்ம ஜேகேயோட ஐஸை நோட் பண்ணுறாரு. என்னடா என்ன நினச்சிட்ருக்க நீ, அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சிலேருந்து என்னை சைட் அடிச்சிட்ருப்ப, நான் இந்த வாட்டரில் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பேனா? நான் தான் சொன்னேன்ல 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம், ஸ்விம் பண்ணலான்னு, வர மாட்டியா? வரலன்னா நான் இப்படி தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட க்ளோஸாக வந்து கிஸ் பண்ண வேண்டா, இது கார்டன் சைடு மாமா ப்ளே பண்ணாட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான் இங்கே யாரும் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதெல்லாம் முடியாது, இப்படிலாம் ப்ளே பண்ணாட, எனக்கு ரொம்ப குளிருது, பரு என்னோடய ஸ்கின்லாம் ரெட் ஆகிருச்சு, எனக்கு ஹேண்ட்ஸ்லாம் நடுங்குது, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறாருங்கிற மாதிரி நம்ம டே கட்ட ஆரம்பிச்சிடுவார். டே கட்டடை இப்போ என்ன குளிர்டா, வாட்டர்லேருந்து வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டே ப்ராடக்ட் சொல்லி தூக்குனபடி கரெக்டாக ஸ்விம்மிங் பூல் விட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு நம்ம ஜேகே டவல்லாம் எட்டு வர சொல்லியிருப்பார்ல, அந்த டவலை எடுத்து டேயோட ஹேரெல்லாம் ரப் பண்ணபடி டேயோட பாடியை கவர் பண்ணபடி, சரி வா ட்ரெஸ் சேஞ்ச் 2 பேருமே பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை கொஞ்சம் நேரம்டா கார்டன் சைடில் இருப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கார்டன் சைடில் இருக்க போறியா, குளிருதுன்னு குளிர் தான் செய்யுது மாமா, அப்போ நான் உன்னோட டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டுமா, குளிராடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை 2 பேருக்கு நடுவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே லைட்டாக மூவ் ஆனானா ஜேகேக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மாதிரி டே வந்து எதையோ மறைக்க ட்ரை பண்ணுறான்ங்கிறது நம்ம ஜேகேக்கு இதில் நல்லா புரிஞ்சிடுச்சு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேக்கு டவலு அப்புறம் இந்த ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஒரு மாதிரி கோட் மாதிரி கொடுப்பாங்கள்ல, ரோப் வச்சு கட்டுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு பசண்ட் அந்த பாடி கார்டை நோட் பண்ணோம். உள்ளே வந்து இந்த மாதிரி டேயை மேரேஜ் பண்ணி கேட்க வந்த மூமெண்ட்டை பாடி கார்டு ஜேகே கிட்ட சொல்லிடுவான். இந்த மாதிரி சொன்னால் இதுக்கு தான் என்ன நீ ஹவுஸுக்குள்ளே போக விடாமல் பிடிச்சி வச்சிருக்கியானுங்கிற மாதிரி நம்ம ஜேகே அந்த கோட் மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் இருக்கும்ல, அதை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ரோப் எடுத்து டைட்டாக கட்டினபடி இந்த மாதிரி ஜேகே விட்டு மூவ் ஆன் ஆகி ஒரு ட்ரீ பக்கத்தில் வந்து நிற்கிற டேயை அப்படியே நம்ம ஜேகே பிராடை ஸ்டெல்லி தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா டே கொஞ்சம் ஷாக் ஆகி, என்னாச்சு மாமா, கார்டன் சைடில் 2 பேரும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னது சரிதான், ஏன் நான் தூக்குறேன், நான் உன் கூடயே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கார்டன் சைடில் யார் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண போகிறா, 2 பேருமே ரூம்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே ரொம்ப பயந்து போய் இல்லை இப்போ போகாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொன்னோம். அதெல்லாம் முடியாது, போக்கட்டான் செய்யணுங்கிற மாதிரி டே நேராக ப்ராடக்ட் சொல்லி தூக்கினப்படியே கரெக்டாக ஹவுஸ்குள்ளே என்றானா ஃபிலிக்ஸ் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டு சுகா காண்டாகி, இனி யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுடா, சொன்னதுக்கு மேலேயே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க, ஹவுஸை விட்டு முதல்ல வெளியே போடான், என் பிரதர் ஏதாவது ப்ராப்ளம் பண்ண ஜேகே என்ன பண்ணுறானோ இல்லையோ, நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சுகா கோவமாக கட்டுனா கரெக்டாக அந்த ஹவுஸ்குள்ளே டேகோக் ஜேகே ஹேண்ட்ஸ்லட்டே இருக்கிற பொசிஷனில் ப்ராடாஸ்டலி தூக்கினபடி நம்ம ஜேகே உள்ளே என்ட்ராகிறாரு. எனிமியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. லீ ஜேகே நோட் பண்ண பார்க்க சொல்லி லீக்கு ஜேகே இதே பிளேஸில் ஷூட் பண்ணி கில் பண்ணுன்ற அளவுக்கு கோவம் வருது. ஏன் ஹேண்ட்ஸ் கூட கன்னை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, பட் ஜேகே கிட்ட லீ யாருன்னு தெரியாதுல்ல, அந்த மூமெண்ட்டுக்கு டே ப்ராடக்ட் சொல்லி தூக்குனபடி கரெக்ட்
கரெக்டாக ஃபீலிக்ஸ் கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வந்துட்டால் ஆல்ரெடி நம்ம சிவாவுக்கும் ஜேகேக்கும் காலேஜில் ஒரு பையன் டேக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறதும் டேயோட ஹேண்ட்ஸில் அடிப்பட்ட மூமெண்ட்டும் பாடி கார்டு சொல்லின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி வாட்டருக்குள்ளே இழுக்க சொல்ல டேயோட ஹேண்ட்ஸில் அந்த ஃபிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் க்ரிப்பை பிடிச்ச அந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகேயும் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு செம்ம கோவத்தில் நான் இருக்க சொல்லையே ஏன் பேபி நீ மேரேஜ் பண்ணிப்பியாடா, அவ்வளவு திமிராடா ஏன் ஹவுஸ்குள்ளே வந்து மேரேஜை பற்றி பேசுறதுக்குங்கிற மாதிரி நம்ம ஜேகே உள்ளே ஆகுவாரா. இந்த மாதிரி என்றான் டேடா செம்ம பைட்டில் மாமா எனக்கு ரொம்ப குளிருது, ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எங்கள் 2-3 பர்சன்ஸ் வந்துருக்காங்க, நியூவாக இருக்காங்களே, எதுக்குன்னு கேட்டுட்டு போவோம். வேண்டாமே, ஏன் உனக்கு தெரியுமா, இல்லை தெரியாது, அப்போ கேட்டுகிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஃபீலிக்ஸ் முன்னாடி டேயை கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டபடி டேயை ஹக் பண்ண பொசிஷன்லே நீங்களாம் யார், ஏன் ஹவுஸ்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே மொத்த மெம்பர்ஸையும் பார்த்து பேசினா ஜேகே உள்ள என்ட்ரானதை பார்த்துட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஷேக் ஆனால் டேக்கிட்ட அள்ளு விட்டுருச்சு. அள்ளு விட்ட பொசிஷனில் ஜேகே எதுவும் கோவத்தில் ஃபீலிக்ஸ் ஃபேமிலியை ஏதாவது பண்ணிடுவானோங்கிற மாதிரி பயத்தில் நம்ம ஜேகே கிரிப்பாக டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா டே வந்து ரொம்ப பயப்படுறான், நம்ம ஏதாவது இங்கே ப்ராப்ளம் பண்ணுவோம், ஃபைட் ஆகும் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பயத்தில் தான் நம்மளை ஹவுஸ்க்குள்ளே வர விடாமல் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டே இவ்வளோ க்ரிப்பாக பயத்தில் பிடிக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜேகே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மாம் டேட் நானும் என் பேபியும் ஃப்ரெஷ்ஷப் ஆனோமா, ரொம்ப குளிருதுன்னு என் பேபி சொல்லிச்சு, நானும் என் பேபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம், இவங்க எதுக்கு வந்துருக்காங்கங்கிறத கேட்டுட்டு சீக்கிரம் ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ ரொம்ப குளிருதுன்னு நடுங்குறியாட்டே, நான் உன்னை ரூமுக்கு தூக்கிட்டு போகிறேனுங்கிற மாதிரி டேயை ப்ராடக்ட் சொல்லி தூக்குனபடி நேராக நம்ம ஜேகேக்கு ரூமுக்கு போனோம். இந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு அப்பா ஏதோ மாமே நல்ல மூடில் இருக்கான் முழுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணபடி நேராக ரூமுக்கு வந்தா. இந்த மூமெண்ட் ஃபீலிக்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. நேராக ஹவுஸ்லேருந்து கோவமாக வெளியே வேகமாக போகிறான். இந்த மாதிரி போனால் ஃபீலிக்ஸை ஃபாலோ பண்ணபடியே ஜாக்கும் லீயோட பேரண்ட்ஸுமே வெளியே போகிறாங்க. இப்போ ரூம்குள்ளே நம்ம டே கிட்ட க்ளோஸாக வந்துட்டு டே கிட்ட கொஞ்சம் ஃப்ளிட்டியாக பேசினா போட்டும் நீ ப்ளே பண்ணி விளாண்டுட்டுக்கானோன்னு தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா ஸ்விம்மிங் பூலில் அப்படியே என்னை பார்த்து சைட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன், ரூம்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டு அங்கேருந்து போகணுங்கிற, நான் அப்படியே உன்னை ப்ராக்டிஸ்டலி தூக்கிட்டு வர சொல்ல நல்லா தானே இருந்துச்சு, பக்கத்தில் க்ளோஸாக வந்தால் ப்ளே பண்ணது போடுங்கிற, நான் ஒன்றுமே பண்ணலையே, மாமா ப்ளே பண்ணி விளாடாட போடும், எனக்கு குளிருது, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்படியே கபோர்டை ஓப்பன் பண்ணி ஷர்ட் எடுக்க போகிற அந்த மாரி போனோம். டே அப்படியே பேக்கப் பண்ணபடி டேயோட நெக்கில் கிஸ் பண்ணபடி டேயோட நெக்கை அப்படியே லிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிக் பண்ணோம். டே வந்து அப்படியே அவரோட ஹேண்ட்ஸில் ஷர்ட் எடுத்திருப்பார்ல அந்த க்ரிப்பை பிடிச்சபடி என்ன மாமா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் எப்போ பேபி என்ன மேரேஜ் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்கவும் டே அந்தால ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவர் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னாச்சு மாமா, எதுக்கு மேரேஜை பற்றி இப்போ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சொல்லிட்டே எப்போ இந்த ஜொங்குக்கு மேரேஜ் பண்ணிப்ப, எப்போ நான் போடுற ரிங் உன்னோட ஃபிங்கர்ஸ்க்கு வரும், இப்போவே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே டேயோட நெக்கை பைட் பண்ணுவாரா. அந்த மாதிரி பைட் பண்ணால் மாமா வந்து நான் காலேஜ் ஸ்டடி முடியட்டேண்டியும் எனக்கு டைம் கொடுக்குறல்ல, கூட்டேன் தானே சொன்னேன், இன்னும் 6 மந்த் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 6 மந்த் வரைக்கும் மாமே ஒன்று விட்டு மூவ் ஆன் ஆகி தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா டே இதான் மூவ் ஆன் ஆகியிருக்கதாடா, எனக்கு மொட்டையும் அப்படியே பைட் பண்ணி சக் பண்ணிகிட்டு இருக்க, நீ மூவ் ஆன் ஆகி வேற இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அண்டா என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக தானே மாமா இருக்கிற, ஏன் மாமா இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இருந்தாலும் எனக்கு உன்னை விட்டு ரொம்ப மூவ் ஆன் ஆகியிருந்த மாதிரின்னு தெரியுது, என்னோடய ஒய்ஃபாக என்ன தான் நான் எப்போ எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே அந்த ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அந்த கபோர்டில் லாக் பண்ணபடி நம்ம டே பிடிக்கவும் ஐயோ மாமனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு புளிக்கு, அதான் நம்மக்கிட்ட கோவமாக நின்றுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பாட்டு பயத்துலையே ஏன் மாமாவுக்கு கோவப்படுற, அதான் காலேஜ் ஸ்டடி முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறோம்ல,
மேரேஜ் வேண்டான்னு நான் சொல்லலையே, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா ரொம்ப பயப்படுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கால் நல்லா நோட் பண்ண முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம டேயோட பாடி நடுங்க கூட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி, ஆனால் என்னால் வெயிட் பண்ண முடியலையே, என் பேபி கிட்ட ரொம்ப க்ளோஸாக அப்படி இருக்கணும்னு திங்கிங்காக இருக்குது. பட் எனக்கு டென்ஷன் ஆக்குற மாதிரி நிறைய ஒர்க்கும் நடக்குது. என்ன பண்ணட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ப்ளீஸ் மாமா, தேவையில்லாமல் மற்றதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு உன்னையும் ஹேட் பண்ணிவிட்டு என்னையும் கஷ்டப்பட்டாட அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னோம். சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, ஃபுட்டு சாப்பிட போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு அப்படியே அவரோட ரூமுக்கு போனால் அப்புறம் தான் நம்ம டேக்கு உயிரே வருது. அப்பா, மாமன் நம்மளை ஃப்ரீ பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி நேராக கீழே இறங்கி வந்தா. இப்போ ஹாலில் எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட உட்காந்துருக்காங்க. சுகா, ஜிமினா, ஆரம்பி, ஜென்னி, ஜேகப்பு, வைனுங்கிற மாதிரி எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட அரேஞ்சாகி உட்காந்துருந்தோம். அந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கு இல்லை. மாமே எங்கே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும், அவனுக்கு ஏதோ மாஃபியா ஒர்க்கான், கால் வந்துச்சான் பாடி வாட்ச்கிட்ட இருந்து, அதான் ஒர்க் பார்க்க வெளியே போயிட்டான். கண்டிப்பாக மாஃபியா ஒர்க் பார்க்க இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஜங்குக்கு மாஃபியா ஒர்க்கெல்லாம் பார்க்க போல, ஹவுஸுக்குள்ள ப்ராப்ளம் பண்ண ஃபிலிக்ஸை தான் தேடி போயிருக்காருங்கிற மாதிரியும் எல்லோரும் திங்க் பண்ணபடி ஃபுட் எடுத்து சாப்பிட்டான். நம்ம தான் ஜொங்குக்கோட மொபைலுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் ஜொங்கு காரில் தான் ஒரு கிளப்புக்கு தான் போயிட்டுருப்பாரு. இந்த மாதிரி போயிட்டுருந்தோம். டேட்டேருந்து கால் வர மூமெண்ட்டை ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த காலை பிக் பண்ணாமலேயும் காரை நேராக கிளப்பில் கொண்டு விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த கார் டிரைவரும் நேராக கிளப்புக்கு தான் கொண்டு வருவான். இந்த மாதிரி கிளப்புக்கு கொண்டு வந்தால் அந்த கிளப்பில் தான் ஃபிலிக்ஸ் டே அந்த மாதிரி ப்ராடக்ட் தூக்கிட்டு போனதும் என்னதுங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ்க்கும் ஃபிலிக்ஸ்க்கும் நம்ம ஜொங்கு ப்ரூவ் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணபடி டென்ஷனில் அந்த பிளேஸில் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணப்படி, இது வரைக்கும் இந்த ஃபிலிக்ஸ் ஆசைப்பட்டு எனக்கு எதுவுமே கிடைக்காம இருந்தது இல்லை. ஆனால் பட் என்னையே ஒரு பர்சன்ட் இக்னோர் பண்ணியிருக்காங்க. இக்னோர் பண்ணது மட்டும் இல்லை, என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிற அளவுக்கு அந்த டேக்கு எப்படி தைரியம் வந்துச்சு. நான் இருக்கிற வரைக்கும் அந்த ஜேகேக்கு கிடைக்க மாட்டான். கிடைக்கவும் நான் விட மாட்டேன். அந்த ஜேகே டேயை டச் பண்ண நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணி டேயை மொட்டமாக எடுத்துப்பேன். இந்த ஃபிலிக்ஸ்க்கு தான் அந்த ஜேகேக்கு கிடைக்க விட மாட்டேன். ஏன் முன்னாடியே அவன் அப்படி பிராடஸ்டில் தூக்கிட்டு போனாம்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண போடியில் அங்கே இருக்கிற ட்ரிங்க் பாட்டெல்லாம் தட்டி விட்டபடி அவன் சைக்கோ மடி கட்டிகிட்டு இருக்க ஃபிலிக்ஸை ஜாக் நோட் பண்ணிவிட்டு, வாவ், டென்ஷன் ஆகுறியா? இந்த டென்ஷன் ஆகிற மூமெண்ட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபிலிக்ஸ். இதே மாதிரி தானே என்னை சீட் பண்ணி ஏமாட்ட சொல்ல எனக்கும் இருக்கும். கண்டிப்பாக அந்த உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த கிளப்புக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜேகே என்ட்ராகி ஃபிலிக்ஸு சைக்கோக்குள்ளங்க கட்டிகிட்டு இருப்பார்ல, அவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சோஃபாவில் காலுக்கு மேலே கால் போட்டபடி உட்காண்ட்ருக்காரு. இப்படி உட்காண்ட்ருக்க அந்த மூமெண்ட்டை ஜாக்கு நோட் பண்ணான். ஜாக்கு ஃபிலிக்ஸ் பக்கத்தில் உட்காரல, ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுறானுங்கிறத நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். அந்த மாதிரி இருந்தால் ஜேகே உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை ஃபிலிக்ஸ் நோட் பண்ணான். என்னடா டென்ஷன் ஆகிட்டியா என்ன? ரொம்ப டென்ஷன் ஆகி ட்ரிங்க் பண்ண பாட்டிலெலாம் தட்டி விட்டு உடச்சிருக்க. ஓ, உனக்கான திங்ஸ் ஒன்றுடு இல்லைன்னு தெரிஞ்சதோட டென்ஷன் ஆகுறியா? அப்படிங்கிற மாதிரி ஜேகே பேசிக்கிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணுறாரு. ஸ்மோக் பண்ணபடி ஃபிலிக்ஸை நோட் பண்ணபடி நக்கலாக சிரிக்கிறாரு. என்ன திமிருடா உனக்கு? ஏன் ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி ஏன் பேபியை மேரேஜ் பண்ணதுக்கு கேட்குற? என் பேபியை நீ மேரேஜ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கம்பி அங்கேருந்து எழுந்து ஃபிலிக்ஸ் அடிக்கிற மாதிரி நம்ம ஜேகே கூட பாடி கார்ட்ஸ் நம்ம ஜேகே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பாஸ் வேண்டாம், எதுவும் ப்ராப்ளம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணவும், உன்னை எதுக்கு தெரியுமா ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு போகிறேன். ஏன்னா நான் உன்னை ஏதாவது பனிஷ் பண்ண போய் அது ஏன் டேக்கி தெரியக்கூடாது, அதுக்கு தான் உன்னை இப்போ ஃப்ரீ பண்ணி விட்டுறேன். இங்கே பாரு ஃபிலிக்ஸ், என்னது இந்த ஜேகேயோட என் திங்ஸ் மேலே ஆசைப்படுற பர்சன்ஸோ என் திங்ஸை என்கிட்டேருந்து எடுக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸையோ மொத்தமாக நான் அழிச்சிருவேன். ஆனால் நீ என்னோட உயிரையே என்கிட்டேருந்து எடுக்கணும் பறிக்கணும்னு திங்க் பண்ணி என் முன்ன உட்காண்ட்ருக்க. இங்கே பாரு, உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட்
ப்ராப்ளத்தை நீயே கொண்டு வந்துடாத. டே கிட்ட போய் ஏதாவது ப்ராப்ளம் பண்ண நெக்ஸ்ட் டைம் டே பக்கத்தில் நீ நிற்கிறத நான் பார்த்தாலே நீ இந்த வேர்டில் இருக்க மாட்டேன். இருக்கவும் நான் விட மாட்டேன். இது என்னோட வார்னிங்காலாம் நினச்சிக்கட, என்னோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனேன். என்னடா நான் மாஃபியாவாக இருந்தா நான் பயந்துருந்தோமா? டே எனக்கு மட்டும்தான். நான் கண்டிப்பாக அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாவை எடுத்துப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்படி பேசுகிற வேகத்துக்கு நம்ம ஜொங்குக்கு ஓங்கி ஒத்த பஞ்சு தான் வச்ச வேகத்திலே ஃபிலிக்ஸ் அந்த பிளேஸ்லேயே ஃபுல்லாக ஃப்ளாட்டு. இந்த மடி வாங்கி விழுந்துட்ட பாட்டுட்டு பாடி கார்ட்ஸ் எல்லோரும் ஜேகே கிரிப்பாக பிடிச்சோம். ஜாக்கே இந்த மூமெண்ட்டை பாட்டு ரொம்ப ஷாக்கானா, பாஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கிரிப்பாக பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு என்ன திமிர் இருந்தால் அவங்ககிட்ட மிஸ்பிகை அப்ளை பண்ணுவேன்பா, உன்னை இதே பிளேஸில் கீல் பண்ண வேண்டாங்கிற மாதிரி ஜேகே செம்ம அரகண்டாக கோவட்டில் கன் எடுத்து ஷூட் பண்ண போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த கிளப்பில் இருக்க மற்ற பர்சன்ஸ் எல்லோரும் நம்ம ஜேகே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி மாதிரி இருப்பாங்களா, அவங்களாம் ஜேகே கண்ட்ரோல் பண்ணபடி கிளப்பில் இருந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணால் ஜாக் தான் நம்ம ஃபிலிக்ஸை அடித்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாகி வேகமாக ஃபிலிக்ஸை தூக்குறாரு. டே ஃபிலிக்ஸ் எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை எழுப்பிக்க ட்ரை பண்ணால் ஃபிலிக்ஸை ஃபுல்லாக ப்ரீத் கூட பண்ணலை. அப்படி ஒரு பஞ்சு வச்சுருக்காரு. ப்ரீத் பண்ணாத பார்த்துட்டு நம்ம ஃபிலிக்ஸ்க்கு ஜாக்கு தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறான். அந்த ஜெஸ்ஸுக்கிட்ட ஃபுல்லாக ஃப்ரெஷ் பண்ண போயிடி நம்ம ஜாக்கு ஃபிலிக்ஸை ப்ரீத் பண்ணதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ப்ரீத் பண்ண வைக்கிறான். இந்த மாதிரி ப்ரீத் பண்ண வச்சா நம்ம ஜாக் ரொம்ப ஃபிலிக்ஸ் வீக்காக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போயிடுவான். அந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் ஃபிலிக்ஸை அடிச்சுட்டு நேராக ஹவுஸ்க்குள்ள என்றான்னா நம்ம டே ஜொங்கு கூட ரூமில் தான் உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி டே ரூமில் உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை ஜேகே நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி, என்னாச்சு டைம் 12 ஆகுது, என் பேபி என்ன ஏன் ரூமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக டே கிட்ட டே அப்படியே ஹக் பண்ணபடியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுப்பாரா. அந்த மாதிரி படுத்தா, மாமா நீ இவ்வளோ நேரம் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்கே போனாவ மாஃபியா ஒர்க்குக்கு தான் போனேன், போய் சொல்லாட, யாராவது பனிஷ் பண்ண போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். யாரை பனிஷ் பண்ண போனேன், யாரை பனிஷ் பண்ணணும், யாரை சொல்கிறட்டே நீ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத பர்சன் மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசினோம். டேக்கு ஃபிலிக்ஸோட நேமை சொல்ல முடியாதுல்ல அந்த மூமெண்ட்டுக்கு. நிஜமாலுமே ஒர்க்குக்கு தான் போனியா, ப்ராமிஸாக ஒர்க்குக்கு தான் பேபி போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். நம்ம டைட்டாக ஹக் பண்ணால், சரி விடு நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எழுந்துக்கலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் டேக்கு மேலே ஒரு லெக்கு தூக்கி போட்டு லெக்கை வச்சு லாக் பண்ணபடி நம்ம கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஒரு லெக்கு ஒரு ஹேண்ட்ஸை வச்சு கிரிப்பாக பிடிக்கவும், என்னம்மா பண்ணுற, இவ்வளோ நேரம் எனக்கு தானே வெயிட் பண்ணேன், இப்போ என்ன வண்டட்டோட ஏன் ரூமுக்கு போகிறேன்னு கிளம்புற, அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி நான் உன் கூட ஹக் பண்ண பொசிஷனில் தான் ஸ்லீப் பண்ண போகிறேன், என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கிரிப்பாக பிடிச்சபடி ஜொங்குக்கு அப்படி நம்ம டேயோட ஜெஸ்ஸில் ஃபேஸ் வச்சபடி அவரும் ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்லீப் பண்ணோம். ஜொங்குக்கு இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணபடியே ஒரு கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே டேயுமே ஸ்லீப் ஆகிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம நேராக காலேஜுக்கு கிளம்பி போவாராம். ஹாப்பியாக போகிற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, சரி வா நம்ம மாஃபியா ஒர்க்குக்கு போகணுங்கிற மாதிரி ஷுவா கூட அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனோம். இப்போ ஃபிலிக்ஸ் சைடு தான் ஹாஸ்பிட்டலில் ஃபிலிக்ஸை சேர்த்துருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ராகி ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் ஃபிலிக்ஸ் செம்ம டென்ஷனில் நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரமாட்டேனுங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கான் பேரண்ட்ஸ்கிட்ட. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறோங்கிற மாதிரி கேட்டால் அந்த ஜேகே இந்த மாதிரி பேசி என்னை அடிச்சிட்டான். எனக்கு தான் வேணும், எனக்கு என்ன பண்ணுவேன் ஏட்டு பண்ணுவேன்னு தெரியாது, அந்த எனக்கு தான் வேணும், அந்த ஜேகேக்கு கிடைக்கக்கூடாது, எதையாவது ஒன்றா பண்ணி அந்த எனக்கு எடுத்து தான் அப்படிங்கிற மாதிரி நீயே பார்த்து கட்டுறான். இந்த மாதிரி கட்டுனா நம்ம லீக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஃபிலிக்ஸ் அதான் ஜேகேயோட ஃபியான்சி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேணும், எனக்குன்னு வேணும், எதையாவது ஒன்று பண்ணு, அந்த ஜேகே கில் பண்ணுவியா கில் பண்ணு, இல்லை இந்த டேயோட மொத்த ஃபேமிலியும் அழிக்க போறியா, இல்லை அழிச்சிரு, எனக்கு வேணும், என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எதையாவது ஒன்றா பண்ணி என்கிட்ட கொண்டு வா,
டேய் எனக்கு கிடைக்கணும், டேய் எனக்கு வேணும், டேய் மட்டும் எனக்கு கிடைக்கல உன் பிரதரை நீ மொத்தமாக மறந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வெளியே ஃபிலிக்ஸ் வேகமாக போனால் லீக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் ஜாக்கை நோட் பண்ணால் ஃபிலிக்ஸ் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி தெரியுது. லீ, ஜேக்கியும் ஷுகாவை பற்றி உனக்கு தெரியும், அவங்க ஃபேமிலிக்கிட்டலாம் நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என் பிரதர் ஆசைப்பட்டுட்டான், கண்டிப்பாக என் பிரதர் ஆசைப்பட்டத நான் என் பண்ணாமல் விட மாட்டேன், எதையாவது ஒன்றை பண்ணி அந்த டேயை ஃபிலிக்ஸ்கிட்ட கொண்டு வந்து நான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் சொன்னதை கண்டிப்பாக நான் செஞ்சே தீருவேன், அதுக்கு நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவேங்கிற மாதிரி லீ பேசிட்டு அங்கேருந்து போனேன். ஜாக்குக்கு செம்ம கடுப்பாகுது, இந்த மாதிரி காண்டாக்கி அந்த டே உயிரோட இருந்தது தானடா ஓம் பிரதருக்கு அந்த டேயை நீ மேரேஜ் பண்ணி வைப்ப, அந்த டேயே இந்த வேர்ல்டில் இல்லாதபடி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக் அந்த பிளேஸ்லேருந்து போனால் இப்போ நம்ம ஜேக்கு பாயிண்ட் சைடு தான் காட்டுது. போலீஸ் ஆஃபீஸரில் அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸாக அந்த பிளேஸில் ஒர்க் பண்ண படி சார்லியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க.